ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கேமிங் லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கேமர் நல்ல ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லேப்டாப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓமன்ல இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண கேமிங் லேப்டாப் OMEN 16 இன்டெல் கோர் i7 13th ஜென்ரேஷன். ஸோ லேட்டஸ்ட் இன்டெலோட ப்ராசஸரில் இந்த ஒரு கேமிங் லேப்டாப்பை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் தரப்புல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 நாள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அது முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் நார்மலை விட லாங்கா இருக்கேன்னு ஒரு டவுட் இருந்தது. ஓபன் பண்ணும்போது தான் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. ஆக்சுவலா பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா OMEN அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல 16 லேப்டாப் பிசி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பாக்ஸோட பேக் சைடுல இன்டெல் இன்சைட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா சர்ப்ரைஸா பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு வயர்லெஸ் ஹெட்போன் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தது. மவுஸ் தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். வெறும் பாக்ஸ் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் லேப்டாப் தான். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் மாதிரி இருக்க கிளாத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் உள்ள ஒரு கவர் போட்டிருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். லேப்டாப்பை ஓபன் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டுக்கும் டிஸ்பிளேக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு லேயர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணா உள்ள ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பெரிய அடாப்டரா இருந்தது. 230 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கான பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்போனை பொறுத்த வரைக்கும் HyperXோட Cloud 2 அப்படின்ற ஒரு மாடல் தான் இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ்லயே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். உள்ள எடுத்தோடனே கவர்ல ஒரு ஹெட்போன் கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல்லாம் இருக்கு. அண்ட் அது இல்லாம சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள், மைக், நெக்ஸ்ட் இந்த ஒரு ரிசீவர். இது நம்ம பிசில மாட்டணும் அப்படின்னா தான் பிசியோட பேர் ஆகி ஒர்க் ஆகும். செப்பரேட்டா டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஒரு மவுஸ்மே கொடுத்திருந்தாங்க. HyperXோட Haste 2 அப்படின்ற ஒரு லைட் வெயிட் மவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு மவுஸ் கொடுத்திருக்காங்க. மவுஸ் அப்படியே கையில் எடுக்கிறதுக்கு செம லைட் வெயிட், காத்து மாதிரி இருக்கு அப்படியே. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த ரவுண்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்ல வந்து ஹோல்டு பண்றதுக்கு தான், வேற ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் ஃபைனலா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா பார்க்கிறதுக்கு ஒரு ஷேடோ பிளாக் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. OMEN அப்படின்ற இந்த லோகோ பாத்தீங்க அப்படின்னா பிளாக் குரோம் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல இருந்தாலும் கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே ஏரியாவா இருக்கட்டும், பாட்டம்ல இருக்கக்கூடிய பேஸா இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. அண்ட் அதே சமயம் கீபோர்டு இருக்க ஏரியா, இந்த சைடு ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா OMENல ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேப்டாப்ல மேக்னீசியம் அலுமினியம் அலாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கனால லைட் வெயிட்டாவும் இருக்கும், அதே சமயம் டியூரபிலிட்டி இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. டிஸ்பிளே ஓபன் பண்றது ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை வச்சு இப்படி ஓபன் பண்ணாலே ஈஸியா ஓபன் ஆயிருது. ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால 180 டிகிரி வரைக்குமே ஃபுல்லா ஃபிளாட்டா வர அளவுக்கு வந்து டிஸ்பிளே ஓபன் பண்ணிக்க முடியும். லேபிளிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெல் கோர் i7 மென்ஷன் பண்ணிருக்காங்க. 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. NVIDIA GeForce RTX மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும் நார்மல் லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதே சமயம் சில கேமிங் லேப்டாப்லாம் இதை விட வெயிட் அதிகமாகவே பார்த்துருக்கேன். இந்த டிஸ்பிளே கனெக்ட் ஆகிருக்க டைப் பார்த்தீங்க அப்படின்னா சி டெஸ்க் டைப் அப்படின்றாங்க. இந்த ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டியூரபிலிட்டி இன்னும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகி வரனால பேக் சைடில் இவங்களால போர்ட்ஸும் கொடுக்க முடியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ட் ஹோல்ஸுமே வந்து ஏர் அவுட் வர்றதுக்கு வந்து கொடுத்துருக்கனால இன்னுமே பெட்டராக பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் 2 Thunderbolt 4 USB டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. இதுல உங்களுக்கு USB PD சப்போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளே போர்ட் 1.4 சப்போர்ட் இருக்கு. HP ஸ்லீப் அண்ட் சார்ஜ் சப்போர்ட்டுமே இருக்கு. பேக் சைடுல சார்ஜ் போடுறதுக்கு AC ஸ்மார்ட் பின் இருக்கு. RJ45 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்திருக்காங்க. HDMI 2.1 போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா மானிட்டர்ல எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு USB டைப் A போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரைட் சைடுல USB டைப் A போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல HP ஸ்லீப் அண்ட் சார்ஜ் ஆப்ஷனுமே இருக்கு. கேமருக்கு நல்ல ஒரு லார்ஜான டிஸ்ப்ளே அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16.1 இன்ச் குவாட் HD IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 300 nits கொடுத்திருக்காங்க. 100% sRGB கலர் கேமட்டும் இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. குறிப்பா கேமர்ஸ்க்கு சூப்பரா இருக்கிற ஒரு விஷயம், இதுல அல்ட்ரா ஃபாஸ்ட் 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நார்மலா செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படினாலே 60 Hz வச்சு யூஸ் பண்றதுக்கும் இந்த 240 Hz வச்சு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் கேம் பிளே பண்ணும்போது மட்டும் இல்ல, நார்மலா நம்ம யூஸ் பண்ணும்போதே அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கேமர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து டிஸ்ப்ளே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா லோ ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நார்மலா ப்ளூ லைட்டை ரெடியூஸ் பண்றதுனால ஐக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி கிளார் கோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா வந்து பேக் சைட்ல இருந்து ஒரு வெளிச்சம்லாம் படுது அப்படின்னும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படியே கிளார் அடிக்கிற மாதிரி கண்ணாடி மாதிரி இல்லாம ஒரு மேட் ஃபினிஷ்ல டிஸ்ப்ளேவை ஒரு கிளியரான வியூல நம்மளால பார்க்க முடியும். ஓவரால் டிஸ்ப்ளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லார்ஜ் சைஸா இருக்கனால கேமர்ஸ்க்கு செம சப்போர்ட்டா இருக்கு.
240 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் நார்மல் யூஸ் பண்ணும்போதே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீலுமே கொடுக்குது. வீவிங் ஆங்கிளா இருக்கட்டும், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கீபோர்டு அப்படின்னு வரும்போது எதையும் மிஸ் பண்ணாமல் 26 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூமரிக்கல் கீஸ்மே மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 zone RGB பேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் லைட்டோட பிரைட்னஸும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஏரியாவில் என்ன லைட் எரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஜோனாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். இதனால கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது பட்டன்ஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேம் பிளே பண்ணும்போது கொஞ்சம் லோ லைட்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது செம சூட்டபிளாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ட்ராக் பேடோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே லார்ஜாக இருக்குது. நார்மலாக வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. என்னதான் லேப்டாப்பில் ட்ராக் பேட் இருந்தாலும் கேமிங்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இவங்க மவுஸ்மே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மவுஸ் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தோணுது. ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. நீங்கள் ஒயர்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஒரு டிரான்ஸ்மீட்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒயர்லெஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 2.4 GHz கனெக்ட் பண்ணுறதோ இல்லை ப்ளூடூத் மூலியமாக வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே 2 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மவுஸ் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணும்போது உங்களுக்கு வேணுன்ற ஷார்ட்கட்டை வந்து நீங்களே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஏரியாவில் வருது. நல்லாவே லவுடராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அது இல்லாமல் இந்த லேப்டாப் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக வந்து ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இதனால் நீங்கள் கேம் பிளே பண்ணும்போது அந்த ஒயர்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாமல் ஜஸ்ட் வந்து நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80 hours வரைக்குமே வரும். ஸோ இதனால் கேம் விளையாடும் போது வந்து டக்குன்னு சார்ஜ் தீர்ந்துருச்சு இந்த மாதிரியான இஷ்யூலாம் பெரிய லெவலில் வராது. பில்ட் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட நான் ரெகுலராக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த குஷன் ஏரியாலாம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. காதில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. காது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது. சைடில் இந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர்எக்ஸோட ஹெட்ஃபோனை ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரியலாகவே ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கேமரா இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கேமரா ஷட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா வேணாம் அப்படின்னா நீங்களே வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்விட்ச். இது பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஆர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. இது வந்துட்டு நீங்கள் வீடியோ கால்லாம் பேசுறீங்க அப்படின்னும் போது ரெசல்யூஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குன்றாங்க. நான் வீடியோ இந்த மாதிரிலாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நார்மலாக ஃபோட்டோ எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லோ லைட்டாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லாவே வந்து பிரைட்னஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஒரு லேப்டாப் சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. ரீசன் ஒன்று கேமராக இருப்பாங்க, இல்லை வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப், இல்லை 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கான்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸர், கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டலோட கோர் i7 13th ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கோர் 24 த்ரெட்ஸோட வருது. அண்ட் இதில் என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர் இருக்கு. 8 P கோர்ஸும் 8 E கோர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 12th ஜென்னை கம்பேர் பண்ணும்போது 13 ஜென்ல வந்து E கோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் நார்மலாக ஹெவியான கேம் பிளேலாம் பண்ணுறீங்கன்னா P கோர்ஸ் பார்த்துக்கும். அதே சமயம் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய லைட்டான டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து E கோர்ஸ் பார்த்துக்கும். சப்போஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். பவர் எஃபிஷியன்சியுமே நல்லா இருக்கும். கேமிங் லேப்டாப் அப்படின்றனால டெடிகேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 12GB GDDR6 NVIDIA RTX 4080 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்க்கும்போது DDR5 32GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்லாட்டில் 16GB போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1TB SSD கொடுத்துருக்காங்க. கூலிங் அப்படின்னு வரும்போது ஓமனோட டெம்பஸ்ட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து மெஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஏர் இன்டேக் எடுக்கிறது வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிளில் வச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ ஹீட்டான ஏர் வந்துட்டு வெளியில் வர்றதுக்காக வெண்ட் ஹோல் வந்துட்டு பேக் சைட்லையும் கொடுத்துருக்காங்க 2, அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓமன் கேமிங் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் பிளே பண்ணும்போது சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஒரு கேமை ஆர்கனைஸ் பண்ணி குயிக்காக இது மூலியமாகவே நீங்கள் லான்ச் பண்ணி பிளே பண்ண முடியும். RGB லைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறது டேரெக்டாக இது மூலியமாக பண்ணலாம். உங்கள் CPU-வை ஓவர் கிளாக் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே பண்ணிக்க முடியும். தெர்மல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபேன் கண்ட்ரோல் கூட இதில் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நார்மலாக வந்துட்டு நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க, ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னும் போது தான் லைட்டாக ஃபேனோட நாய்ஸ் இருக்குது.
அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ்லாம் பண்ணும்போது பெருசாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேனோட நாய்ஸ்லாம் எதுவுமே வந்து பார்க்கல. இந்த ஒரு லேப்டாப்புக்கு சினி பெஞ்ச் R23 ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது சிபியோட மல்டி கோருக்கு வந்துட்டு 15,130 PTS வந்தது. அதுவே சிபியோட சிங்கிள் கோருக்கு 1,819 வந்தது. ஸோ இதில் தான் நார்மலாக ஒரு ஃபுல் வீடியோவை ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது வீடியோ ப்ளே ஆகும்போதெல்லாம் கூட எந்த இடத்துல லேக் இருக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது 1 minute 43 செகண்ட்ஸில் வந்துட்டு வீடியோ ரெண்டர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி கேம் ப்ளே பண்ணும்போது இந்த கூலிங்காக இருக்கட்டும், இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ குறிப்பாக லேப்டாப்போட ஃபுல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது கேம் ப்ளே பண்ணும்போதுன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் போட்டு விளையாடும் போது தான் அதை அவங்களால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். சார்ஜ் போடாமல் கேம் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது 30 FPSல வந்துட்டு இருந்தது. அதே சமயம் நான் சார்ஜ் போட்டு கேம் ப்ளே பண்ணும்போது 240 FPSக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தது. ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக என் தம்பி வந்து PUBG ப்ளே பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இருந்த ஒரு 3-4 நாளில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து PUBG இந்த மாதிரியான கேம்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தான். ப்ளே பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. OS அப்படின்னு பார்க்கும்போது Windows 11 ரன் ஆகிட்டு இருக்கு. Xbox ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100+ ஹை குவாலிட்டி கேம்ஸ் வந்து உங்களால் வந்துட்டு 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு கேம் பாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரு பிசி செட்டப் பண்ணாமல் நம்ம லேப்டாப் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே கண்டிப்பாக நம்ம வந்து போர்ட்டபிளாக வெளியில் எடுத்துகிட்டு போனோம், அந்த டைமில் கேம் ப்ளே பண்ணுறதோ எடிட் பண்ணுறதுக்கோ முக்கியம் அப்படின்றனால தான். ஸோ இதில் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 6L 83 வாட்ஸ் கவர் லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 280 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஏசி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 11 hours பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஓவராலாக இந்த லேப்டாப்பில் என்னால் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, என்னால் ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பெஸ்ட் கேமிங் லேப்டாப் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கையில் இருக்கிறது WF0059TX அப்படின்ற மாடல். இதோட ப்ரைஸ் வந்து 2,44,990 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சென்ட் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்கு. U0050TX அப்படின்றது 2,99,900 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது பேக் டு காலேஜ் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது மூலியமாக ஹைப்பர்எக்ஸோட சோலோ கேஸ்ட் அப்படின்ற மைக் வந்துட்டு 999 வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக 7,000 கிட்டக்க ப்ரைஸ் வரும் அப்படின்றாங்க. அண்ட் 10% வரைக்குமே கேஷ்பேக் ஆஃபர், மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக உங்களோட ஓல்டு லேப்டாப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக 10,000 கொடுக்குறாங்க. சப்போஸ் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலோ கேஸ்ட் மைக் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஹைப்பர்எக்ஸோட கேமிங் மவுஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஹைப்பர்எக்ஸோட மவுஸ் பேடும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் 500 இது ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.